ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பிடித்தமான முட்டையில் எப்படி 4 விதமான ரெசிபீஸ் ஈஸியாக செய்யலான்றது தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே. ஃபஸ்ட்டு ரெசிபியாக எக் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நல்லா பொரிஞ்சு வந்த நேரம் கார்லிக் ஒரு 5 போல் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதங்கும் பொழுது வெங்காயத்துலேருந்து நீர் விட்டு வெங்காயம் ஈஸியாக வதங்கிடுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதங்கி வந்த நேரம் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேங்க. இது நல்லா கொதித்த பிறகு முட்டைகள் எல்லாம் கொட்டி ஊற்றிடுறேன். ஒரு 4 முட்டை மாதிரி இன்றைக்கி கொட்டி ஊற்றிருக்கேன். இப்போது இது 2 நிமிஷம் வெந்த பிறகு 4ஆக டிவைட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போது அப்படியே திருப்பி விட்டுடுறேன். அதற்கும் மேலே கொத்தமல்லி தழைகளை தூவிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் மூடி வைக்கிறேங்க. தண்ணீரெல்லாம் முட்டையும் வெங்காயமும் அப்சர்வ் பண்ணி மேலே ஆயிலோட வறுவல் மாதிரி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. சுட சுட முட்டை வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு. இது எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம். எக் மசாலா ஆம்லேட். அது செய்கிறதுக்கு இன்றைக்கி 3 முட்டைகள் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிடுறேன். பீட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடுறேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழைகளை கொஞ்சமாக சேர்த்துடுறேன். கொத்தமல்லி தழைகள் சேர்க்கிறது ஆப்ஷன் தாங்க, ஆனால் அது சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது தோசைக்கல் காய்ந்த பிறகு ஆயில் சேர்த்துட்டு அதில் முட்டைகளை சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துடுறேன். ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டேன். இப்போது நமக்கு சுட சுட எக் மசாலா ஆம்லேட் தயாராகிடுச்சுங்க. மசாலா ஆம்லேட் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கிடையே சாஸ் வச்சுட்டு இந்த முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் சில்லி ரோஸ்ட் எப்படி செய்யலான்றதை முட்டைகளை நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போது அதனுடைய தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. காரம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கரைச்சிட்றேன். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் 6 ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துருக்கேங்க. கடுகு கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு கலந்து வச்ச மசாலாவை இந்த ஆயிலில் சேர்க்குறேன். இந்த நேரம் பிகினர்ஸாக இருந்தால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க. இல்லாட்டி ஆயிலில் இந்த மசாலா சேர்க்கும்போது மேலே தெரிக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு நல்லா இது கொதித்து வரணும். தண்ணீரெல்லாம் பாதி அளவுக்கு அப்சர்வ் பண்ண பிறகு கட் பண்ண முட்டைகளை சேர்த்துடுறேன். 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணுங்க. அதன் பிறகு முட்டைகள் எல்லாம் திருப்பி விட்டுடுறேன். தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆயிலும் மிளகாய் தூளும் மேலே வரணும். இந்த மாதிரி தான் இருக்கணும்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. சுட எக் சில்லி ரோஸ்ட் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது ரெசிபி முட்டை தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்க்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கிறேன். இப்போ இதை எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடுறேன். ஒரு 75% அளவுக்கு வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுறேன். வதங்கின பிறகு இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து தண்ணீர் நல்லா கொதித்த பிறகு முட்டைகளை எல்லாம் உடைச்சி இதில் ஊற்றிடலாம். முட்டையெல்லாம் உடைச்சி சேர்த்த பிறகு அதற்கும் மேலே கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்க்குறேன். பெப்பர், உப்புக்கும் மேலே பெப்பரை சேர்த்துடுறேன். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகணுங்க. வெந்த பிறகு 4ஆக கட் பண்ணிடுறேன். இப்போ முட்டைகளை எல்லாம் திருப்பி விட்டுடுறேன். திருப்பி விட்டு முட்டையை இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு இப்போது சுட சுட நமக்கு முட்டை தொக்கு தயாராகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கேப்சிகம்மோட இதை செய்யும் பொழுது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஒரே நாளில் செய்யலைங்க. இது 4 ரெசிபி செஞ்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.